இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, நம்முடைய சிந்தனைக்கு மத்தேயு நற்செய்தி 23வது அதிகாரம் 13 22 முடிய இயேசு கூறியது: வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! மக்கள் நுழையாதவாறு அவர்கள் முன்பாக விண்ணக வாயிலை அடைத்து விடுகிறீர்கள். நீங்கள் நுழைவதில்லை, நுழைவோரையும் விடுவதில்லை. ஒருவரையாவது உங்கள் சமயத்தில் சேர்ப்பதற்கு நாடு என்றும் கடல் என்றும் பாராது சுற்றி அலைகின்றீர்கள். அவ்வாறு சேர்த்த பின் அவரை உங்களை விட 2 மடங்கு நரக தண்டனைக்கு ஆளாக்குகிறீர்கள். தொடர்ந்து ஆண்டவர் வெளிவேடக்காரர்களை சாடி கொண்டிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இதில் முக்கியமாக நாம் கவனத்தில் வைக்க வேண்டியது, மதத்தில் சேர்த்ததும் 2 மடங்கு நரகத்திற்கு அவர்களை ஆளாக்குகிறீர்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? அவ்வளவு ஸ்கேண்டலஸா நடக்கிறது, அவ்வளவு இடரலா இருக்கிறது. நம்ம சொல்றோம், ஆனா செய்யல, மற்றவங்க மட்டும் செய்யணும்னு நம்ம வற்புறுத்துறது. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடமிருந்து விரும்பிய மிக மிக அதிகமாக விரும்பிய காரியம் என்ன? என்னுடைய சாட்சிகளாக இருங்கள், என்னை பிரதிபலியுங்கள், என்னுடைய சீடர்களாக இருக்க வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும். சிலுவையை சுமந்து கொண்டு நம்மை மறுத்து இயேசுவினுடைய சுவடுகளிலே நாம் நடக்க வேண்டும். நாம் எண்ணி பார்த்தால் இயேசுவனுடைய கால் சுவடின் வழியாக நாம் நடந்து செல்லுகிறோமா என்ற ஒரு கேள்வி எழுப்பினால், நம்மிடமே எவ்வளவு அழுக்கு உண்டு, எவ்வளவு அசுத்தங்கள் உண்டு, எவ்வளவு எதிர்மாறான எதிர்சாட்சியான வாழ்க்கை செயல்பாடுகள் உண்டு என்று நமக்கு தெரியும். அதைத்தான் ஆண்டவர் சுட்டி காட்ட விரும்புகிறார். இன்றைக்கு வேலி பயிர் மேய்கிறது என்று எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னர் சொன்னானோ, ஆனால் இன்றைக்கு அதை நேரடியாக பார்க்கிறோம். மதத்தை, ஆண்டவருடைய வழிமுறைகளை கற்றுக் கொடுப்பவர்கள் கற்றுக் கொடுத்து விட்டு, நீ அப்படி நடந்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேற வழியில திரும்பிடுறாங்க. காசுக்கு அலையிறாங்க, மதிப்புக்கு அலையிறாங்க, புகழுக்கு அலையிறாங்க. கட் அவுட்ஸ், டிஜிட்டல் பேனர். நீ இதையா இயேசுவிடமிருந்து, இயேசுனுடைய சீடனிடமிருந்து இந்த உலகம் எதிர்பார்க்கிறது? அரசியல்வாதிகள் அதை செய்வான், நம்ம செய்யலாமா? கிறிஸ்தவர்கள் செய்யலாமா? அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை எடுத்து சொல்வதற்கு குருக்களாகி எங்களுக்கு, பெற்றோர்களாக இருப்பவர்களுக்கு, ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கு, மூத்தவர்களாக பெரியவர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கின்ற, உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கின்ற அப்படி நிலையில் இருக்கின்ற நாங்கள் எப்பொழுதும் உம்மை எங்கள் கண் முன்பாக வைத்து உம்மை நோக்கி நாங்கள் நடைபோட பயணிக்க எங்களுக்கு அருள்தாரும். இதனால் எங்களுக்கு அடுத்து வருகின்ற தலைமுறைகள், ஆண்டவரே, நாங்கள் சொல்வதை செய்வதை கண்டு அவர்களும் எங்களோடு உமக்கு சாட்சியாக வாழட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.